குரு ஈசான சிவபண்டிதர் என்பவரால் இக்கோவில் கட்டப்பட்டதாகவும் இக்கோவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் இக்கல்வெட்டு பதிவு செய்துள்ளது. தஞ்சாவூரின் ராஜராஜேஸ்வரத்துடன் தொடர்புடைய சைவ ஆச்சாரியர்களின் புகழ்பெற்ற பரம்பரையிலிருந்து இது தொடர்ந்து வந்திருக்கலாம் என்று S.R. பாலசுப்பிரமணியம் கருதுகிறார். இதன் கட்டுமானம் முதலாம் ராஜேந்திரனின் 11வது மற்றும் 22ஆம் ஆட்சி ஆண்டுகளுக்கு இடையில் நடந்திருக்க வேண்டும். இக்கோவிலில் முதலாம் ராஜாதிராஜன் மற்றும் கிருஷ்ணதேவராயரின் கல்வெட்டுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. முதலாம் ராஜாதிராஜனின் கல்வெட்டு இக்கோவில் மூலவருக்கு அதிகாரிகள் பராசரியன் வாசுதேவ நாராயணனான உலகளந்த சோழபெருமராயனவு ஒரு நந்தா விளக்கு அமைத்து எரிப்பதற்கான நெய் அளிப்பதற்கான ஏற்பாடாக 90 சாவாமுவா பேராடு வழங்கிய செய்தியினை பதிவு செய்துள்ளது. மற்றும் இக்கோவிலுக்கு பல வரலாறுகள் கூறப்படுகிறது. இக்கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, சிவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சிவனுக்கு வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இக்கோவில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 6 மணி வரை பக்தர்கள் சென்று சிவனை தரிசிக்கலாம். நமது இணைய வழி சொந்தங்களான நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது இக்கோவிலுக்கு சென்று ஈசன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற புண்ணிய ஸ்தலங்களை உடனடியாக தெரிந்து கொள்ள கோவில்களின் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய.